உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியாக அரசு பணிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அல்லது பயிற்சி பெறக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அரசு பணியில் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் அல்லது மத்திய அரசு பணியான யூபிஎஸ்சி தேர்வுகளாகட்டும் அல்லது ரயில்வே தேர்வுகளாகட்டும் பல்வேறு அரசு பணி தேர்வுகளுக்கான நுழைவுத் தேர்வில் அல்லது அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்காக பயிற்சி எடுக்கக்கூடிய நிலையை கல்வி கற்ற படித்த பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அந்த எண்ணம் அதிகரித்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அரசு சார்பில் நிறைய பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பயிற்சி மையங்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மாணவர்களுக்கு போதுமானதாக இருக்கு, மாணவர்களினுடைய அந்த பயிற்சி பெறக்கூடிய நோக்கம் முழுமையாக நிறைவேறிட்டு இருக்கா, இன்னைக்கு தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் அது குறித்து தான் நகர இருக்கிறோம். முன்னதாக சென்னையில் என்ன மாதிரியான சூழல் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசு தேர்வை எழுதி மத்திய மாநில அரசு ஊழியர்களாக வலம் வர இன்றைய இளைஞர்கள் அதிகம் விரும்புகின்றனர். இளம் மாணவர்களின் IAS கனவுகளை நனவாக்குவதாக சொல்லி தலைநகர் சென்னையில் புற்றீசல் போல பயிற்சி மையங்கள் முளைத்துள்ளன. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி ஏமாறும் போக்குதான் இது அதிகம் நிலவுவதாக கூறுகிறார் கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த IAS பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கட்டுமானமெல்லாம் தேவை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே புத்தகங்களை பார்த்து படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எந்த மாதிரி ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அங்கே, அவங்க எந்தளவுக்கு உண்மையாக சப்ஜெக்ட் ஓரியன்டாக ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க, ஏற்கனவே எந்தளவுக்கு அவங்களால் மிகச்சிறந்த ரிசல்ட் தர முடியுது, இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். பயிற்சி நிறுவனங்கள் கட்டணத்தை வரையறையின்றி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருப்பினும் டெல்லியை ஒப்பிடும்போது தமிழகத்தில் பயிற்சி கட்டணங்கள் குறைவு என்று வாதிடும் சங்கர், பயிற்சி கொடுக்கப்படுவதற்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறுகிறார். பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ தான் நியூவாக இனாகிரேட் பண்ணியிருக்கோம் வித் கம்ப்ளீட் வீடியோ கான்ஃபரன்சிங். இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, இப்போ ஸ்பெயினில் இருந்து என்னோடய IFS ஸ்டூடெண்ட்டும் அவங்களும் டைரெக்டாக இன்ட்ராக்டிவாக கிளாஸ் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். பயிற்சி கட்டணம் என்பது வணிகம் என்ற வகையில் வருவதால் இதனை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத ஒன்று என்றும், அதே சமயம் தார்மீக ரீதியாக பயிற்சி நிறுவனங்கள் தங்களுக்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம் என்கிறார் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. ஏதேனும் ஒரு 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 மையமான ஒரு அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலம் இதெல்லாம் கொஞ்சம் வரைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கட்டணம் வரைமுறைப்படுத்துவதற்கு மட்டுமே கூட இல்லை, அரசிடமோ இல்லை வேறு ஒரு நிறுவனத்தினோ சொந்த தன்னுடைய குறைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு கூட ஒரு அமைப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே வரேன். IAS உள்ளிட்ட அரசு பணி தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களை தேர்வு செய்யும் போது வெற்றி பெற்ற மாணவர்களின் ஆலோசனைகளை பெற்று பயிற்சி மையங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுவே கல்வியாளர்களின் ஆலோசனையாக உள்ளது. குதிப்தின் நியூஸ் 7 தமிழ், சென்னை. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைஞ்சிருக்காங்க. மாநிலம் முழுவதும் இருந்து ரொம்ப முக்கியமான நகரங்களில் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைய இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, மற்ற பகுதிகளில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து எல்லாம் பதிவு செய்வதற்கு முன்பாக திருச்சியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தளவு பயிற்சி மையங்கள் அரசு தரப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சி மையங்களினுடைய நிலை என்ன, மாணவர்களுக்கு போதிய அளவில் தரமான பயிற்சி அளிக்கப்படுதா, தனியார் பயிற்சி மையங்களினுடைய நிலை என்ன, மாணவர்கள் எதை நாடி அதிகமாக செல்ல விரும்புகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இந்த பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறுவதற்கு, பதிவு செய்யலாம் மகாலிங்கம். வணக்கம் தேவேந்திரன். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெரும்பாலானோருடைய ஒரே எதிர்பார்ப்பு குறிக்கோள் என்பது அரசு துறையில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் அந்தந்த துறையில் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு மூலம் தேர்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் அந்த எழுத்துத் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு இந்த மாணவர்களினுடைய தயார்படுத்துவதற்கு தான் இந்த தனியார் பயிற்சி மையங்கள் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடிய TNPSC எழுத்துத் தேர்வு மூலமாக இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இந்த எழுத்துத் தேர்வை எழுதுகிறார்கள். அவர்களுக்கு தனியாக பயிற்சி அளிப்பதற்காக அரசு தரப்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அது போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் பெரும்பாலானோர் தனியார் பயிற்சி மையத்தை நாடி செல்லக்கூடிய நிலை ஏற்கிறது. இந்த வகையில் இந்த தனியார் பயிற்சி மையங்கள் அதிக அளவு விளம்பரங்கள் செய்து இங்கே தேர்வில் எழுதக்கூடியவர்களை கவரும் வகையில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு பொருளாதார ரீதியாக தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இதில் வருவாய் அதிகமாக ஈட்டப்படுவதால் அவர்களை தொடர்ந்து
பயிற்சி வகுப்புகளை சேர்வதற்கான பல்வேறு கட்ட விளம்பரங்கள் வந்து செய்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் போதிய பயிற்சி இல்லாத ஆசிரியர்களை கொண்டு இங்கே பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இது குறித்து தற்பொழுது நாம் தில்லைநகரில் இருக்கக்கூடிய தனியார் ஒரு பயிற்சி மையத்தில் இருக்கிறோம். அதனுடைய ஆசிரியரும் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வந்து திருச்சியில் மொத்தம் எத்தனை பயிற்சி மையங்களுக்கு இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் என்னென்ன கோச்சிங் கொடுத்துருக்கோம்? சார் இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அர்த்தம். இப்போ என்னென்ன கோச்சிங் இது கொடுத்துருக்கீங்க? எந்தெந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி? இப்போ ஐஏஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஈவன் விஓ வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது அப்படின்னா டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வருது, என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வருது, எல்லாத்தையும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம்னு அர்த்தம் சார். மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்குது, இந்த பயிற்சிகள் எந்த அளவுக்கு தரமாக அளிக்கப்பட்டு இருக்கு, அரசு தரப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையங்களினுடைய எண்ணிக்கை போதுமானதாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயிற்சி பெறக்கூடிய எண்ணிக்கை போதுமானதாக இருக்கா, மாணவர்களுடைய மனநிலை என்ன, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துத் தேர்வானது போதுமான விழிப்புணர்வு இல்லைந்தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தேர்வை வந்து எழுதுவதற்கு மாணவர்களுக்கு போதிய பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. இதுபோல் அரசு சார்பில் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இந்த எழுத்துத் தேர்வுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டாலும் அது போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் ஒரு குறையாக இருக்கிறது. மாணவர்கள் அதிகமாக இந்த தனியார் பயிற்சி மையங்களை நாடிதான் செல்கின்றனர். ஏனால் அவர்கள் பலதரப்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய பயிற்சிகளை அளிப்பதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் பயிற்சி மையங்கள் இந்த மாணவர்களுடைய அதிக எண்ணிக்கை வருகையை கொண்டு அவர்கள் ஒரு வணிக ரீதியாகத்தான் பார்க்கின்றனர். இதனால் பெரும்பாலான மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாகவும் பெற்றோர் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இந்த வகையில் தற்பொழுது இந்த தனியார் மையங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி, இது வந்து பெற்றோர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு தனியார் பயிற்சி மைய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்போம். சார், இப்போ நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து தனியார் பயிற்சி மையங்களை வந்து அதிக அளவு மாணவ மாணவிகள் தேடி வராங்க. ஆனால் அந்த தேடி வர நேரம் பார்த்து இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆஃபர் மூலமாக வந்து தான் வந்து ஆளுங்களை சேர்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்களோட நிலைமை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு கிராஜுவேட் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆண்டு அவர் முடிக்கிறாருன்னா அடுத்த அவரோட நோக்கம் வந்து என்னன்னா வேலைவாய்ப்பை தேடி தான் அவர் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வேலைவாய்ப்பை அவர் தேடி போகும்போது அவர் தனியார் இடத்துல போய் வேலை செய்கிறாரு. அந்த வேலையோட பலு அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ணலாம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி அப்படி வராங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து பார்க்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்து அது மூலமாக வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா போதிய விழிப்புணர்வு இல்லாமல் எந்த பயிற்சி மையத்தில் அவங்க சேர்றது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பயன்படுத்திக்கிட்டு வணிக நோக்கத்தோட சில பேர் வந்து செயல்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் அர்த்தம் இதில் சொல்ல முடியும். அவங்க மேலே தான் குற்றச்சாட்டுகளும் சொல்ல முடியும். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டான இதுதான் சொல்லி அவங்க டிசிஷன் கரெக்டாக எடுத்து இந்த பயிற்சி மையத்தில் படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. கடைசியில் அங்கே வந்து திறமையான ஆசிரியர்கள் அங்கே இல்லாதது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் என்னோட சைடுன்னு சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு இந்த 1 வருஷம் 2 வருஷம் ஒரு அக்ரிமெண்ட் போகிறாங்க. அந்த இதுக்குள்ளே நம்ம எத்தனை எக்ஸாம் வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இதனால் சில மாணவர்கள் ஒரு 5-6 எக்ஸாம் எழுதின பிறகு சோர்வடைந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிலை இருக்குது. இது எப்படி? சார், அதாவது எப்படின்னா மாணவர்கள் வந்து சோர்வடைஞ்சு தோக்குறதெல்லாம் கிடையாது. சரியான இடத்துல அவங்க படிக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து தேர்ச்சி பெறதுக்கு முழு உத்தரவாதம் வந்து எங்களால் தர முடியும். இந்த 1 வருடம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ நாங்கள் கண்டினியூஸாக த்ரோ அவுட்னு நாங்கள் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு முறை பணம் கட்டுங்க, எக்ஸாம் நீங்கள் தேர்ச்சி பெற வரைக்கும் படிங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்குள்ளே வந்து தன்னம்பிக்கை வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம இந்த எக்ஸாம் இல்லைனா அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா த்ரோ அவுட்டாக அவங்க போயிடுறாங்க. இப்படி இல்லாமல் ஒரு டைம் டூரேஷன் ஒன்று செட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த வேகம் வந்து அதிகரிக்குது. இது மூலமாக கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுங்கிறத வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% தான், மீதி 20% வந்து மாணவர்களோட கையில் தான் இருக்குது. அதாவது தேவேந்திரன், இப்போ பெற்றோர்கள் சைடும் மாணவர்கள் சைடும் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஆசிரியர்கள் பதிலத்தை பார்த்தோம். இது போல் இப்போ தற்பொழுது மாணவிகளுக்காக அவர்களும் கேட்கலாம். வணக்கம் மேடம், இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த பயிற்சிக்காண்டி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க? நான் வந்து டிஎன்பிசி குரூப் 2A கோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே வந்து சார். இப்போ வந்து இந்த அரசு தரப்பில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிஎன்பிசிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அங்கே போகாமல் ஏன் இங்கே தனியார் மையத்துக்கு நீங்கள் வரீங்க? அங்கே வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சார் எடுக்கிற மாதிரி டீப்பாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வர டெஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா எது இம்பார்ட்டனோ அதை விட்டுட்டு ரொம்ப டீப்பாக கேட்குறாங்க. அதுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்றது. அப்படி நீங்கள் அந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் கேட்டிருக்கீங்களா? ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க, இல்லை அங்கே படிக்கிற மாணவர்கள்ட்ட எதுவும் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நேராக போய் விசாரிச்சிருக்கீங்களா?
ஆமாம், எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வரையும் அங்கே தான் போயிட்டுருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியல. மெயினாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸ், அந்த சயின்ஸ் இதிலலாம் வந்து இப்போ சார்னா வீடியோ போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே அப்படி கிடையாது, வந்து சும்மா போர்டில் எழுதி போட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வரோம். அப்படி இது மட்டும் இல்லாமல் இதை அந்த பயிற்சி மையத்தில், தனியார் பயிற்சி மையத்தில் பொறுத்தளவு கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறதா ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது வசூலுக்கான இங்கே வந்து எங்கள் சென்டரில் அப்படி இல்லை. மற்றபடி திருச்சியில் நிறையா சென்டர்ஸில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியல சார். எங்களுக்கு போய் விசாரிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு கோர்ஸுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் தராங்க, எவ்வளோ பணம் வாங்குறாங்க? விசாரிச்சிருக்கோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலே வாங்குறாங்க. சில முக்கியமான இன்ஸ்டியூஷனில் வாங்குறாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிறது 1 இயர்க்கு சொல்கிறாங்க. பட் வந்து ஒவ்வொரு கோர்ஸையும் வந்து கூட்டமாக ஒரே எல்லாமே எடுக்கிறாங்க. இவ்வளோ டீப்பாக நடத்துறது இல்லைன்னு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் அங்கே போகிறதில்ல சார். ஓகே, நன்றி. அதாவது தேவேந்திரன், தற்பொழுது இந்த அரசு தரப்பில் அளிக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் போதுமான வசதிகள் இல்லாதனாலும் ஆசிரியர்கள் இல்லாதனாலும் தான் மாணவர்கள் அங்கே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் தனியார் பயிற்சி மையத்தில் அளிக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து அனைத்து தொழில்நுட்பத்தில் கூடிய பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அதுபோல் தெளிவாகவும் பயிற்சி அளிக்கப்படுவதால் மாணவர்கள் பெரும்பாலான மாணவ மாணவிகள் வந்து இந்த தனியார் பயிற்சி மையத்தை தேடி வருகின்றனர். தேவேந்திரன். மகாலிங்கம், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாதது கூட இந்த மாதிரி ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக பயிற்சி மையங்கள் அவர்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, என்ன மாதிரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது குறித்தும் அந்த பயிற்சி மைய நிறுவனர்கிட்ட நம்மளுடைய தகவல்களை பெற இருக்கிறோம். முன்னதாக சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா இணைஞ்சிருக்காங்க. அவர்களிடமும் சென்னையில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யலாம். அதற்கு முன்பாக நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களினுடைய நிலை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். IAS, IPS தேர்வு, TNPSC தேர்வு, வங்கி தேர்வு, போலீஸ் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே பொது நூலகத்துறை சார்பில் கடந்த 2012ஆம் ஆண்டு கிளை நூலகத்துடன் புதிதாக திறக்கப்பட்டது. இதில் இலவசமாக பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திடீரென கடந்த சில ஆண்டுகளாகவே இங்கு எந்த பயிற்சி வகுப்புகளும் நடைபெறாத காரணத்தால் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. தற்போது போட்டித் தேர்வு பயிற்சி மையம் கிளை நூலகமாகவே தான் செயல்பட்டு வருகிறது. போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறாததால் பயிற்சி மையத்திற்கு வருபவர்கள் மரத்தடியிலும் கட்டட நிழல்களிலும் சக மாணவர்களின் உதவியுடன் படித்து வருகிறார்கள். மேலும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெறும் பயிற்சி வகுப்புகளிலும் அவ்வப்போது கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். படிக்கணும் நாங்களா இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கோம். ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸே இல்லை. வெளியில் வெயிலில் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மரத்தடியெலாம் எங்கேயும் தலையிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை. லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா லேடிஸ்லாம் இப்போ தான் படிக்க வர்றாங்க வெளியில். அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அதிகமாக கிளாஸு, அப்புறம் எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். இந்த மையம் இருப்பதே பலருக்கு தெரிவதில்லை எனவும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறாமல் தற்போது இது வெறும் நூலகமாகத்தான் செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கும் பயனாளர்கள் தொடர்ந்து இங்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் என விளம்பரப்படுத்தினால் தனியார் மையங்களுக்கு சென்றவர்கள் கூட மீண்டும் இங்கு வந்து பயிற்சி பெறுவார்கள் என தெரிவிக்கின்றனர். அந்த போட்டித் தேர்வு மையம் இருக்கிறது யாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு விளம்பரம் இருந்தால் தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக சில பேர் சொல்லி தான் இந்த இடத்துல போட்டித் தேர்வு மையம் இருக்குது அப்படின்னே தெரியும். விளம்பரம் படுத்தி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த இடத்துல வந்து இப்போ பக்கத்தில் வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்லாம் நிறையா இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் பக்கத்தில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணோம் அப்படின்னா வெளியிலேருந்து நிறைய பேர் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. நாமக்கல் மாவட்ட மாணவர்களும் இளைஞர்களும் அரசின் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று வேலைவாய்ப்புகளை பெற அரசின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பயிற்சி மையங்கள் சரியாக இயங்குவது அவசியமாகிறது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பதிவு செஞ்சோம். தொடர்ச்சியாக சென்னையில் என்ன மாதிரியான நிலைமை, தலைநகர் சென்னையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, சென்னையை பொறுத்தளவு இங்கு எந்த அளவுக்கு பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அரசு தரப்பில், எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, அதை தாண்டி தனியார் பயிற்சி மையங்கள் எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, மாணவர்களினுடைய நம்பகத்தன்மையை எது பெற்றிருக்கு, மாணவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பதிவு செய்ய விரும்புகிறாங்க, பதிவு செய்யலாம் கிருத்திகா.
சென்னையை பொறுத்த வரைக்கும் பயிற்சி மையங்களுக்கு குறைவே கிடையாதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, எந்த அரசு தேர்வாக எடுத்துக்கோங்க, சென்னையில் பயிற்சி மையங்களுக்கான தேவைங்கிறது அதிகமாக இருக்குது. மாணவர்கள் வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே படிக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த பட்டியலில் புதுசாக சேர்ந்திருக்கிறது நீட் தேர்வு. நீட் தேர்வுக்காக பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் சென்னையில் குறிப்பிட்ட சில இடங்களில் படித்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. பல மாணவர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கல்வி மையங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வியினுடைய தரம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி என்பது போதுமான அளவு இருக்கா, மாணவர்களை ஊக்குவிக்க வகையில் இருக்கா, இந்த நிறுவனங்களுடைய கல்வி கட்டணம்ன்றது சரியான முறையில் இருக்கா, இந்த மாதிரியான பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்துட்டு தான் இருக்குது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இணைந்திருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். குறிப்பாக இந்த கல்வியினுடைய நிர்ணயம், இந்த தனியார் நிறுவனங்களுடைய நிர்ணயங்கிறது இந்த கல்விக்கு ஏற்றவாறு இருக்கா, பணம்ங்கிறது இவங்க கொள்ளடிக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்குறீங்களா? ஏன்னா நிறைய அந்த மாதிரியான கருத்து இருக்குது. வணிக ரீதியாக எனவே கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறோம் என்று சொல்கின்ற போது முழுக்க வணிக நிறுவனம் என்கின்ற வகையிலேயே தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி மையங்கள் அவை சேவை நோக்கத்திற்காக செய்யப்படும் அல்லது குறைந்த கட்டணத்தில் செய்வாங்க அப்படிலாம் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. மிக அதிகமான கட்டணம் தான் இங்கே எல்லாமே வசூலிக்கப்படுகிறது. எல்லா நிறுவனங்களிலும் போதுமான அளவு முழுமையான பயிற்சி பெற்ற, அதாவது அந்த போட்டித் தேர்வுக்கு எப்படி மாணவர்களை தயார் செய்ய வேண்டுமோ அதற்குண்டான பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அது உறுதியாக நாம் சொல்ல முடியாது. ப்ரிப்பேர்டு நோட்ஸு அந்த மாதிரி பல விஷயத்தை வைத்துக்கொண்டு முன்னேற்பாடோடு தயாரிப்போடு வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக தேர்வை நடத்துவது, அந்த தேர்வுக்கான வினாத்தாள் கொடுப்பது, அந்த வினாத்தாளுக்குள்ளே கீ கொடுக்கறது, இப்படி அவங்க ட்ரெயின் பண்ணுறதுன்றது தான் பெரும்பகுதி பயிற்சி நிலையங்களில் நடக்குது. சார், அதாவது நீட் மாதிரியான மேல் படிப்புக்கான தேர்வுகளில் மாணவர்கள் அவர்களுடைய புத்தகத்தை படித்தாலே போதும் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து தொடர்ந்து சொல்லப்படுது. இப்படி இருக்கும்பொழுது மாணவர்கள் தொடர்ந்து மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனை தேடி போகிறாங்க, இது படிக்கிறதுக்காக கோச்சிங் கிளாஸ் தேடி போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பாடத்திட்டங்களில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லைன்னா சொல்லிக் கொடுக்குற முறையில் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்க? நீட் என்பது முதல்ல அது மேற்படிப்பே கிடையாது. நீட் என்பது தகுதி பெற்ற மாணவர்களை தகுதியற்றவர்கள் என்று சான்று கொடுக்கக்கூடிய தேர்வு தான். எனவே அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு பாடத்திட்டமோ அதற்குன்ற ஒரு தனியான ஒரு செயல்பாடோ ஒன்றுமே கிடையாது. நம் சிஸ்டத்தில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, 1ஆம் வகுப்பில் சேரக்கூடிய குழந்தைக்கு தினமும் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தவில்லை. புத்தகத்தை தாண்டி அவர்கள் பார்வை நூல்கள் என்று பார்க்கக்கூடிய தன்மையை நாம் ஏற்படுத்தலை. தினசரி செய்தித்தாள்களை, வார செய்தித்தாள்களை வாசிக்க வைப்பது, அதன் மூலமாக நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், சமூக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மக்களிடையே ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அரசு நிர்வாக நடைமுறைகள், இவற்றை பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லாமல் பாடநூலுக்குள் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு பயிற்சி மேற்கொள்ள இந்த மாதிரி நிறுவனங்களை அடைய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இல்லைவிட்டால் முறைப்படி பள்ளிக்கூடங்கள் இயங்கினால், பள்ளிக்கூடத்தில் ஆழமாக பாடங்களை நடத்தினால், நூலகத்திற்கு மாணவர்களை அனுப்பக்கூடிய ஏற்பாடு இருக்குமே ஆனால் பள்ளிக்கூடத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகள் எதற்குமே போகாமல் அவர்கள் அந்த பாடத்திலிருந்து யார் எவ்வாறு கேள்வி கேட்டாலும் எழுதக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். சார், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டேயும் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணுற முறைன்றது இருக்குது. ஆனால் தனியாரை தேடி நிறைய மாணவர்கள் போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய டீச்சிங் குவாலிட்டி, கவர்மெண்டோட டீச்சிங் குவாலிட்டியில் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூக அமைப்புன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்திடம் ஒரு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது, அந்த பயிற்சி நிறுவனத்தில் குறை இருக்கிறது என்று சொன்னால் இவர் அரசு ஊழியராக ஆவதற்காகத்தான் பயிற்சி மேற்கொள்கிறார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வர்றதுக்கு பயிற்சி மேற்கொள்கிறார், அல்ல குரூப் 1 குரூப் 2 ஏதோ ஒன்று. அப்போது அரசாங்கத்திடம் இங்கே இடத்துல சர்வீஸ் சரியாக இல்லைன்னா அதை எங்கே பெட்டிஷன் பண்ணணும், எப்படி அதை சாதிக்கணும்னு கூட ஒரு குறைந்தபட்ச அறிவில்லாதவர் இவர் ஐஏஎஸ் ஆகி என்ன செய்வார் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. எனவே மாணவர்கள் குறைகள் இருக்குன்னு சொன்னால் அது பயிற்சி கொடுக்குற விதத்திலேயோ அல்லது வசதியிலையோ வேறு வகையில் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு துறை செய்கிறதா அல்லது சமூக நலத்துறை செய்கிறதா, யார் அந்த பயிற்சியை கொடுக்குறார்களோ அவரிடம் முறையிடுவது, தங்களுக்கு தேவையான உரிமையை பெறுவது என்பதுதான் நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையாக ஒரு பயிற்சி நடத்துகிறாங்கன்னா அதுக்கு தேவையான அளவிற்கு முழுமையான பயிற்சி பெற்ற முழு திறன் படைத்த ஆசிரியர்களை கொண்டு தான் இயக்கினார்கள். ஒரு அளவிற்கு செய்ய வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ மாணவர்கள் இன்னும் எதிர்பார்க்கிறார்கள், இன்னும் வசதிகள் வேண்டும் என்கின்ற போது அந்த வசதிகளை கோரி பெறுவதில் எந்த தவறும் கிடையாது. அதற்காக நான் தனியாருக்கு போகிறேன்னு சொல்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.
சார், அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கட்டண நிர்ணயம் இந்த விஷயத்தில் அரசினுடைய தலையீடு தேவைன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் அதிகப்படியாக ஏமாற்றப்படுறாங்கன்ற ஒரு கருத்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அரசினுடைய தலையீடு தேவையா? ஒரு நல்வாழ்வு அரசு என்று ஏற்றுக்கொண்டால் அந்த நல்வாழ்வு அரசு மக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னலை தீர்ப்பதற்கு தலையிட்டு தான் ஆக வேண்டும். அவ்வாறு பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி கூடம் என்றால் அது எவ்வாறு செயல்பட வேண்டும், அதற்கு ஒரு நியாயமான கட்டணம் என்ன என்பதை அரசு அறிவிப்பதில் தவறே கிடையாது. கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது என்பது லாப நோக்கு, இது சர்வீஸில் தான் வரும், எனவே அதை செய்யக்கூடாது என்ற எச்சரிக்கையை அவர்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு செலவுக்கு தகுந்தாற்போல் தான் வசூல் செய்ய வேண்டுமே தவிர ஒரு நிறுவனத்தை போல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல இதை நடத்தாதீர்கள் என்ற எச்சரிக்கை, இது கல்வியல் செயல்பாட்டின் ஒரு அங்கம் என்ற எச்சரிக்கையை கொடுப்பது ஒரு நல்வாழ்வு அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவே நான் கருதுகிறேன். அதாவது சார் குறிப்பிட்டது போல அரசு கண்டிப்பாக இல்லை தலையிடலாம், தலையிட்டு அது நியாயமான முறையில் மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுதா அப்படிங்கிறத கவனிக்கணுன்றது குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி மாணவர்களுக்கு குழந்தை பருவம் முதலே படிக்கும்போது அவர்களுடைய பாடப்புத்தகத்தை தாண்டிய பிற விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நூல்களாக இருக்கட்டும், அல்லது லைப்ரரிக்கு சென்று படிக்கக்கூடிய அந்த பழக்கம், இந்த மாதிரியான விஷயங்களை வரவேற்கிறதன் மூலியமாக மாணவர்கள் தானாகவே ஒரு போட்டித் தேர்வாக இருக்கட்டும் அல்லது IAS IPS போன்ற பெரிய இடங்களுக்கு, பெரிய அரசு பதவிகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களாகவே படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இதற்காக தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கக்கூடிய சூழல் ஏற்படாது. மாணவர்களுக்கு படிக்கின்ற அந்த பழக்கத்தை, வாசித்தல் பழக்கத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. கிருத்திகா, தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். என்ன மாதிரியான சூழல் அப்படிங்கிறதையும் தாண்டி தனியார் பயிற்சி மையங்களை பொறுத்தளவு மாணவர்களினுடைய புரிதலின்மை அல்லது விழிப்புணர்வின்மையை தான் தனியார் மையங்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அது குறித்தும் பதிவு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. முன்னதாக கடலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அரசு பயிற்சி மையங்களினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, தனியார் பயிற்சி மையங்களினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு கடலூர் மாவட்டத்தில் தரமான அரசு பயிற்சி மையங்கள் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட தனியார் பயிற்சி மையங்களை நாடிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இவைகளில் சில மையங்கள் சேவை மனப்பான்மையுடன் இலவச பயிற்சி அளித்து வருகின்றன. ஆனால் சில மையங்கள் வருமானத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகின்றன. இந்த பயிற்சி மையங்களில் TNPSC, பேங்க் தேர்வு போன்றவைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. UPSC குரூப் 1 பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நிறைய கோச்சிங் இங்கே நிறைய போயிட்டுருக்கு. பட் ஆனால் கவர்மெண்ட் அதை எடுத்து தனியாக பண்ணுறதில்ல. அதாவது பண்ணினாலும் ஒரு வேல்யூபுளாக ஒர்த்தபுளாக இல்லை. நிறைய கிளாஸ் போகுது, பட் ஆனால் ஒர்த்தபுளாக இல்லை. இதுக்குண்டான பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உண்டான கரெக்டாக எடுத்து நடைமுறையாக படித்ததுனால கண்டிப்பாக இப்போ படிக்கணும்னா சென்னையில் போய்ட்டு இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு பெரிய சிட்டியில் தான் இருக்குது கிளாஸ் எடுக்க போகணும்னா. பட் ஆனால் எங்கேயுமே கடலூரில் லோக்கலில் அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. அரசு தரப்பில் பயிற்சி மையம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடத்தப்படுகிறது. ஆனால் அங்கு தரமான பயிற்சி அளிக்கப்படாத காரணத்தால் மாணவர்கள் பணம் செலவானாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தில் தனியார் பயிற்சி மையங்களில் தஞ்சம் அடைகிறார்கள். இவை ஒருபுறம் இருக்க UPSC போன்ற தேர்வுகளுக்கு தனியார் பயிற்சி மையங்கள் கூட இல்லாமல் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். UPSC தேர்வு பயிற்சிக்கு சென்னை, திருச்சி போன்ற பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவலநிலை கடலூர் மாவட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. UPSC லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி இப்போ எங்கள் ரூரல் சைடு, இப்போ சவுத் சைடெலாம் சென்னை, கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி சென்டர்ஸ்லாம் இங்கே இருந்துச்சுன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம், TNPSC இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே படிக்கிறோம். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. கடலூரில் கல்விக்கு பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுனால கொஞ்சம் முன்னேற்றம் வரலாம். இதனால் ஒரு சில மாணவர்கள் தங்களின் நீண்ட நாள் கனவான IAS மற்றும் IPS போன்ற கனவுகளை கைவிடுகிறார்கள். ஒரு சில மாணவர்கள் குடும்ப வருமானத்தை கருத்தில் கொண்டு கனவுகளை மறந்து கிடைத்த பணியில் சேர்கிறார்கள். கடலூர் மாவட்டம் கல்வித்தரத்தில் பின்தங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற தேர்வுகளிலும் கடலூர் மாவட்ட மாணவர்கள் பின்னுக்கு தள்ளப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு தரமான பயிற்சி மையங்களை உருவாக்கி அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலை, திருநெல்வேலியை பொறுத்தளவு அரசு பயிற்சி மையத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? தனியார் பயிற்சி மையங்களை நோக்கி மாணவர்கள் நகர்த்தப்படுறாங்களா? என்ன மாதிரியான சூழல் பதிவு செய்யலாம்?
வணக்கம் தேவேந்திரன். அதாவது பட்டப்படிப்பு படித்து முடித்த இளைஞர்களை பொறுத்தவரையில் தற்பொழுது அதாவது குரூப் 1, குரூப் 2, டிஎன்பிஎஸ்சி இது மட்டுமின்றி விஏஓ, டெட் இது போன்ற தேர்வுகளை அதாவது போட்டித் தேர்வு அரசு துறையின் சார்பில் பல்வேறு துறைகளின் சார்பில் அறிவிக்கப்படுகின்ற அந்த போட்டித் தேர்வுக்காக தற்பொழுது பயிற்சி எந்த அளவுக்கு அளிக்கப்படுகின்றது என்பது குறித்து இன்றைய தீர்ப்பாளர் நிகழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 3,79,000 பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் இதுபோன்ற போட்டித் தேர்வுகளை மாணவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார் என்று பார்த்தோமானால் அரசின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அதாவது இந்த போட்டித் தேர்வு அறிவிக்கப்படுகின்ற அந்த நாள் முதல் தொடர்ச்சியாக அரசின் சார்பில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயிற்சி அளிக்கப்படுவதாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பயிற்சி போதுமான அளவு இந்த தேர்வுகளை சந்திக்க இளைஞர்களுக்கு இருக்கின்றதா, தனியார் பயிற்சி மையங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றன என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக இளைஞர் ரகுமான் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி அரசின் சார்பில் எந்த அளவுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது, அது போதுமானதாக இருக்குதா, எதனால் தனியார் பயிற்சி மையங்களை நாடி மாணவர்கள் அதிக பேர் செல்வதற்கான காரணம் என்ன? தனியார் பயிற்சி மையங்களில் இதில் குறிப்பாக ஒரு 4 விஷயம் சொல்லலாம். அதில் முதல்ல தனியார் பயிற்சி மையங்களில் தரமான பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் அரசு நடத்தக்கூடிய நூலகத்தில் வச்சு நடத்துகிறாங்க. ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு இடங்களில் மட்டும் தான் நடத்துகிறாங்க. அதனால் அநேகர் கலந்து கொள்ள முடியல. பயிற்சியின் தரமும் மிகவும் மோசமாக இருக்குது. இதே சமயத்தில் தனியார் பயிற்சி நிறுவனங்களில் அவங்க எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவில் அதை அறிக்கையாக கொடுக்குறாங்க, பெருமையாக கொடுக்குறாங்க. ஆனால் அரசாங்க தரப்பில் இவங்களுக்கு எந்த விதமான டார்கெட்டில் அதாவது அவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை வச்சு இவங்களுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்ணாங்கன்னா மட்டும்தான் தரமான பயிற்சி கிடைக்கும். இதில் அரசியல் தலையீட்டின் காரணமாக தரமில்லாத பயிற்சியாளர்கள் உள்ளே வந்துடுறாங்க. ஏதோ கடமைக்கு பேரளவில் நடத்துறதுக்காக தான் இந்த பயிற்சி மையமே நடத்தப்பட்டு வருகிறது. இதே போன்று பள்ளிகள்லேயே இது குறித்து பயிற்சி கொடுக்கணும். போட்டித் தேர்வுக்கு கொடுத்தா மட்டும்தான் இப்போ நிறைய தனியார் பள்ளிகளில் ஒலிம்பியாங்கிற ஒரு சிலபஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா போட்டித் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துகிறாங்க. அதே போல் அரசு பள்ளிகள்லேயும் போட்டித் தேர்வுக்கு பள்ளி பருவத்திலேருந்தே மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதேபோல் இந்த மாதிரி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களை அதிகப்படுத்தணும். எண்ணிக்கை நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்ட நூலகத்தில் இது குறித்து பயிற்சி வார இறுதி நாட்களில் கொடுக்குறாங்க. அதேபோல் வேலைவாய்ப்பு அலுவலகத்துலேயும் வார இறுதி நாளில் கொடுக்குறாங்க. இந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. இது குறித்து எல்லா கல்லூரிகளையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்போ தான் யூஜி படித்த மாணவர்கள் அவங்க எழுதணும் அப்படின்னா அவங்க எழுதுறதுக்காக வருவாங்க. இந்த பயிற்சி கொடுக்குற விஷயமே தெரியதில்லை. ஏதோ தனியார் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அரசு சார்பிலையும் நடத்தணும்னு சொல்லி பேரளவில் மட்டுமே இந்த பயிற்சி மையங்கள் இயங்கி கொண்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கு தனியார் பயிற்சி மையங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதாக சொல்லி கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதா ஒரு புகார் வந்துருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன இந்த தொகுப்புல பார்க்கலாம். தமிழக அரசு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் டிகிரி படித்தவர்களுக்கு அவ்வப்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என பல்வேறு தேர்வுகளை நடத்தி ஆட்களை தேர்வு செய்கின்றனர். இந்த பணிகளில் சேர தேர்வு எழுதுவது தொடர்பாக பயிற்சிகள் பெற வேண்டியுள்ளதால் பலரும் பல்வேறு பயிற்சி மையங்களை நாடி செல்கின்றனர். இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி தனியார் பயிற்சி மையங்கள் அதிக கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோச்சிங் சென்டர் தான் கிருஷ்ணகிரியில் இருக்குது. அந்த கோச்சிங் சென்டரும் பார்த்தீங்கன்னா சரியான அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாதனால யாருக்கும் தெரியறதில்ல, யாரும் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணுறதில்ல. அதனால் ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் போகிறதுனால ஃபீஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் சரியாக படிக்க முடியறதில்ல. அதே இல்லாமல் எங்களால் போக முடியறதில்ல. டிஎன்பிஎஸ்சி தேர்வு தொடர்பாக அரசு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் மாவட்ட தலைநகரில் இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்துகின்றனர். அங்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்தாலும் போதிய அளவில் அந்த பயிற்சி மையங்கள் இருப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது. மேலும் தொலைதூரம் வந்து செல்பவர்களுக்கும் சிக்கல் ஏற்படுகிறது. இதனால் தேர்வு எழுதுபவர்கள் தனியார் பயிற்சி நிறுவனத்தையே நம்பி செல்கின்றனர். அதை பயன்படுத்தி தனியார் பயிற்சி மையங்கள் 5000, 10,000 என்று கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதால் பலரும் ஏமாற்றம் அடைகின்றனர். நாங்கள் வெளியில் போகணுன்னா கூட ப்ரைவேட் சென்டர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு போனால் 5,000 இல்லை 10,000 அந்த மாதிரி தான் ஃபீஸ் கேட்குறாங்க. கேட்குற ஃபீஸுக்கு ஏற்ற மெட்டீரியல்ஸும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ யாரை பாரு கோச்சிங் சென்டர் போகிறேன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் பாஸ் பண்ணி போகிற அளவுக்கு ஒன்றும் தெரியல. ப்ரைவேட் சென்டரில் 8,000, 10,000 இந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாராலையும் அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இங்கே போச்சம்பள்ளி எல்லா பகுதிக்கும் சென்டராக இருக்கிறதுனால இங்கே அரசாங்கம் ஒரு கோச்சிங் சென்டர் கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் என்னை விட சின்ன பிள்ளைங்க படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அரசு உரிய ஆய்வு செய்து கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பயிற்சி மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நிலை மாற அரசு தரப்பில் அனைத்து பகுதிகளிலும் பயிற்சி மையங்கள் அமைப்பது, பயிற்சி அளிப்பதுடன் தேர்வர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என
தேர்வு எழுதுபவர்கள் தெரிவிக்கின்றனர். பயிற்சி மையங்களினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து நாம் சேகரித்து வச்சிருந்த இந்த தகவல்களினுடைய அடிப்படையில் நிதியமைச்சர் ஜெயக்குமாரோடு சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. நம்முடைய செய்தியாளர் லாவண்யா முன்வைத்த அந்த கேள்விகளுக்கு அவருடைய பதில் என்னவா இருந்துச்சு பார்க்கலாம். இந்திய அரசின் குடிமையியல் பணியில் இணைவதற்கு பல்வேறு பயிற்சிகளை தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணா மேலாண்மை நிறுவனம் மூலமாக பல்வேறு பயிற்சிகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது. தற்பொழுது அமைச்சரும் அண்ணா மேலாண்மை நிலையத்தின் தலைவருமான அமைச்சர் ஜெயக்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். குறிப்பாக அண்ணா மேலாண்மை நிலையமாக இருக்கட்டும், மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான பயிற்சிகளை நம்ம மாணவர்களுக்கு வழங்கிட்டு வரோம்? இப்போது இந்த அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது அண்ணா மேலாண்மை வாரியம் பொறுத்தவரை முந்தி பேக்வர்ட் கிளாஸ் இன்ஸ்டியூட் ஒன்று இருந்தது, அதாவது நம்முடைய அண்ணா நகரில். இந்த பேக்வர்ட் கிளாஸ் இன்ஸ்டியூட் நம்முடைய எம்பிசி, டிஎன்சி, பிசி இந்த மாணவர்களை நம்ம பிக்கப் அவங்கள அழைத்து தேர்வு ஏற்பாடு பண்ணி அவங்கள ப்ரிலிமினரி மெயின்ஸ் கொண்டு போய்ட்டு ஐஏஎஸ் ஆக்குறது அந்த இன்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போ அந்த 24,000 சீலிங் அப்போது இருந்தது. 24,000 சீலிங் இன்கம் இருக்கிறவங்க இந்த இன்ஸ்டியூட்லேயே சேர முடியாது. ஸோ நம்முடைய ஸ்டேட்டில் ஒரு கடைநிலை ஊழியர் கூட அவங்க பசங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்லியண்டாக இருப்பான். அவன் ஐஏஎஸ்க்கு ப்ரிலிமினரி எக்ஸாமு மெயின்லேயே எழுதி ஓரளவில் பாஸ் பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்கும். ஆனால் 24,000 அவங்க அப்பாவுடைய வருமானத்தை கருத்தில் கொண்டு அந்த இன்ஸ்டியூட்டில் சேர முடியாது. அப்போ அம்மாட்ட அம்மா சிஎம் அப்போ அம்மாட்ட சொல்லி உடனடியாக நாங்கள் அந்த இதை சீலிங்கை எடுத்துகிட்டு பெரிய அளவு விளம்பரம் கொடுத்தோம். ஏன் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கியோருக்கு சீர்மரப்பினருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம், வாருங்கள் சேருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னாச்சு, நாங்கள் அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்தப்போ ஒவ்வொரு வருஷமாக 100 பேர் தான் வருவாங்க. அந்த 100 சீட்டுக்கு 150 பேர். அதுலேயும் பார்த்தா எக்ஸாம் எழுதுவான், அவனை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண அவன் இந்த குரூப் 4 இந்த கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு தான் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர மாட்டான். ஆனால் இதில் 2000 பேர்கிட்ட எக்ஸாம் இருந்தனால அதுலேருந்து நாங்கள் பெட்டராக பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். என்ன ஆச்சு, நீங்கள் முதல் வருஷமே அப்போ நான் மினிஸ்டராக இருந்தப்போவே வித் பிளெஸிங் ஆஃப் அம்மா 12 பேர் ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணி அதில் வந்தவங்க தான் நம்முடைய எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்க உதயச்சந்திரன், நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் அதில் வந்தவங்க தான். தனியார்கள் அவங்க அதிகமான அளவுக்கு கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு நிச்சயமாக அது நல்ல யோசனை. வருகின்ற காலங்களில் உங்களுடைய கருத்தை ஏற்று அதன் அடிப்படையிலே இன்னும் மாணவர்கள் அதிகமான அளவுக்கு சேர்த்து ட்ரைனிங் கொடுத்து நம்முடைய மாநிலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதாவது இந்திய குடியுரிமை பணிக்கு அதிகமான அளவுக்கு தேர்வு செய்ய வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். தனியாரை பொறுத்தவரை அந்த கட்டணத்தை நெறிமுறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யப்படும். ஏனென்று சொன்னால் அவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு அவங்க அரசு அவங்கள அழைத்து பேசி ஒரு கட்டணங்களை வரைமுறைப்படுத்த முடியுமா என்பது குறித்து அழைத்து பேசி அது குறித்து கவனத்தில் அரசு கொண்டு நிச்சயமாக வருங்காலில் உங்களுடைய கருத்து பரிசீலனைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தற்பொழுது நம்ம பார்த்த அந்த காட்சிகள் நிதியமைச்சர் ஜெயக்குமார்கிட்ட முன்வைத்திருந்தோம். நிறைய பயிற்சி மையங்கள் போதுமான அளவில் இல்லை, தரம் குறைவாக இருக்குது, அல்லது தனியார் பயிற்சி மையங்கள் அதிக அளவு கட்டணம் கொள்ளையடிக்கப்படுகிறதா சொல்லப்படுது. இது குறித்தெல்லாம் முன்வைத்த போது அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் காலங்களில் மாணவர்கள் இன்னும் அதிக அளவில் பயன்பெற வகையில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் மூலமாக நம்ம முன்வைத்த இந்த கேள்விகளுக்கான கிடைத்திருக்கக்கூடிய உடனடியான பதில் அது தீர்வு. அது அந்த தீர்வு அப்படிங்கிறது விரைவில் எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன். வணக்கம்.